ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் உங்களுக்காக அவல் வச்சு ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். அவல் 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கிறேன். அவல் வாங்கும்போது இந்த மாதிரி கெட்டியான அவலாக பார்த்து வாங்கிக்கிங்க, அதான் நல்லாயிருக்கும். மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதோட நம்ம 4 உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்காய் எடுத்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சுட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கை இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் வச்சு துருவி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிசைகிறதுக்கு. அதனால் எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். நான் உருளைக்கிழங்கை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா மசிஞ்சிரும் சேர்த்து பிசையும் போது, அதனால தான் இப்படி துருவி வச்சுருக்கேன். இப்போ இதை அவலோட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் பொடி, கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் முதல்ல இதை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக முதல்ல உருட்டி நீளமாக உருட்டிக்கலாம். கையில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி நீளமாக உருட்டி எடுத்திருக்கேன். எல்லா மாவையும் நம்ம இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஆயிலில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி கருகிரும். நம்மளோட அவல் ஃபிங்கர்ஸ் இப்போ நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. கோல்டன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவல் ஃபிங்கர்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.